வகையான பாரம்பரிய அரிசியை நல்ல வறுத்து நொய் மாதிரி அரைச்ச நம்ம ஹை ஃபுட்ஸோட நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸை வச்சு குயிக்கா இன்ஸ்டன்டா 1 பாட் ரசம் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுக்கு ரொம்ப நேரம் நின்று கிச்சன்ல நின்று டைம் செலவு பண்ண வேணாம். ஜஸ்ட் ஹை ஃபுட்ஸோட நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸும் நம்மளுடைய ரசப்பொடியும் போட்டு 2 விசில் விட்டு தண்ணி விட்டா போதும். ரொம்ப குயிக்கா 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க உங்க லஞ்சையும் ரெடி பண்ணிடலாம். இல்ல டின்னருக்கு கூட இது சாப்பிடறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். கருப்பு கவுனி, காட்டு யானை, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை அரிசி, பூங்கார் அரிசி, காலாபாத், சிவப்பு சோளம், நவாரா, இலுப்பை பூ சம்பா, இந்த மாதிரி 9 வகையான நவா அப்படின்னாலே 9 வகையான பாரம்பரிய அரிசியை கொண்ட இந்த நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸ். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, இல்லை பித்தப்பையில் கல் இருக்கிற மாதிரி இருக்கு, சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ்ல இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லா வகையான டயட்ஸ்க்கும் இது ரொம்பவே சூட்டபிளான ஒரு அரிசி. ஏன்னா நீங்க வெள்ளை சர்க்கரையை ஒயிட் சுகரை கட் பண்றதை தாண்டி ஒயிட் அரிசியும் நீங்க கட் பண்ணும். அப்பதான் நம்ம ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அண்ட் இன்சுலின் ரொம்ப தேவைப்படாது. இதுதான் நம்மளுடைய ரசப்பொடி. ஓபன் பண்ணும்போதே பேக்கெட் செம்ம ஸ்மெல்லா இருக்கு. இது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாமே நம்ம ரசப்பொடியை பத்தி எக்ஸலண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க ரசம். அண்ட் ரொம்ப நேரம் செலவழிக்க வேணாம். எவ்ரிடே ரசம் சாப்பிடணும்னு நினைச்சா கூட உங்க பொடியை வெந்நில கொதிக்க வச்சா போதும், ரசம் ஈஸியா செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ள போல வாங்க. நம்ம 1 பாட் ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் நம்ம ஹை ஃபுட்ஸோட பசு நெய் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடு எப்போவுமே போய் மேலே மூலிகையெல்லாம் சாப்பிட்டு வரதில்ல. அது எப்போ மூலிகையை சாப்பிட்டு வருதோ அப்போ தான் நம்மளால் நெய் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள். இது கேன்சரை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி கொண்டது தான் நம்ம ஹை ஃபுட்ஸோட ஆர்கானிக் பசு மஞ்சள் தூள். அது போட்டுட்டு காய்க்காக இன்னைக்கு ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல கொஞ்சம் வச்சு வதக்குனீங்கன்னா தக்காளி பீசஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். 1% அளவு மட்டும் இன்னைக்கு வீடியோல காட்டுறேன். 4 டீஸ்பூன் நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸ், தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன் நம்ம ஹை ஃபுட்ஸோட ரசப்பொடி. நம்மளுடைய நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலர் ரைஸ், ரெட்டு, பிளாக், இந்த மாதிரி 9 விதமான அரிசியை கொண்டது நம்ம நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸ். நிறைய பேருக்கு என்னன்னா இதை எப்படி சமைச்சு சாப்பிட்ற டவுட்டு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டால் போதும். நீங்கள் இந்த நவா ரைஸை ஊரெல்லாம் வைக்க வேணாம். 3 விசில்ஸ் கழிச்சு ஃப்ளேம் நல்லா ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக வாட்டரியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா குழன்னு கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ இந்த நவா ரைஸ் பாட்ரிச் மிக்ஸ் அண்ட் ஹெர்பல் ரசம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.